இல்ல 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 நீங்க சொல்றதா உண்மை. ஐயோ 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 இல்ல நீங்க சொல்றது கண்டிப்பா அது நிஜம்தான். வா மகேஷ். மகேஷ் வா. அது ஒண்ணு இல்ல, அது வந்து என்ன வந்து போயின்னு சொல்ல வேண்டியதானே மகேஷ். வயிற்று வலி பிச்சு எடுத்துருச்சு மகேஷ். மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னேன். மகேஷ் கிட்ட சொல்லிட்டு போனீங்களான்னு கேட்டேன். இல்லன்னு சொன்னாரு. அதான் மகேஷ் ஏதாவது தப்பா நினைச்சுக்கோமே, ஏன் சொல்லாம போனீங்கன்னு திட்டிட்டு இருந்தேன். செல்வரங்கம் அதான் வந்துட்டாங்கல்ல, கூட்டிட்டு போங்க. என்ன பாக்குறீங்க? பாவம் பயந்துருப்பாங்க, கூட்டிட்டு போங்க. இதுல பயப்படுறதுக்கு என்ன மேடம் இருக்கு? சரி வா மகேஷ் போலாம். மகேஷ் ஒரு நிமிஷம் இங்கே இரு. மேடம் நீங்க போட்ட பிளான் சக்சஸ். மகேஸ்வரி முகத்துல சந்தேகம் தாண்டவம் ஆடுது. அது மட்டும் இல்ல, மாத்திரை என்னன்னு சைஸா பேச்ச போடுவா. நீங்க ஆரம்பிச்சிருங்க. என்ன மேடம் நீங்க கோடு போட்டா நான் ரோடே போட்டுற மாட்டேனா? நீங்க வேணா பாருங்க, நிச்சயம் பஞ்சாயத்து கிளம்பும். அது ஒண்ணு இல்ல மகேஷ், 2 மாத்திரை வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுல ஒரு மாத்திரை சாப்பாட்டுக்கு முன்னாடியே போடணும். அவங்க சாப்பாட்டுக்கு அப்புறம் ஏதாவது போட்டு பிரச்சனை ஆகி போச்சுன்னா அதான் சொல்றதுக்காக போனேன். ஏன் இப்படி என்ன முறைச்சிட்டே இருக்கீங்க? அங்க பாருங்க லவர்ஸ் எப்படி பாத்துட்டு இருக்காங்கன்னு. இனி நாமளும் அப்படிதாங்க பாத்துக்கணும். ஏய் என்ன என்ன சொன்னப்ப? என்ன பார்த்தா உங்களுக்கு ஆசையா வரலையா? என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் நான் உங்ககிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கேன். நீங்க தான் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. எல்லா படத்துலயும் ஒரு வசனம் வருமே, உனக்கு பிடிச்சவளை விட உன்னை பிடிச்சவளை கட்டிக்கிட்டாதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உனக்கு வேற வேலையே இல்ல, என்னத்தான் கட்டிக்க. சித்தப்ப அந்த குமார் வீட்ல அந்த ரவுடி பசங்க எல்லாம் அடிச்சுட்டு போட்டு பரம தூக்கிட்டு இருந்தோம்ல, அந்த ரவுடி பசங்க எல்லாம் ஏன் நம்மள துரத்தல? அதுவா, அது என் பல்லோட மகிமை. நான் அவங்களெல்லாம் பிடிச்சி கடிச்சு வச்சேன்ல, அதுல மயங்கி விழுந்திருப்பாங்க. பல்லு தேஞ்சு போயிரும்னு நினைச்சு நான் பல்லே விளக்குறது இல்ல. தப்பி தவறி என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் பல்லு விளக்கிட்டேன்னா பல்லெல்லாம் கொஞ்சம் கூசும். அண்ணே முதல்ல சித்தப்பா பல்லு விளக்க சொன்னேன், இல்லன்னா இருக்கிற பல்லெல்லாம் புடிக்கிட்டு பல்சட்டை மாட்டி விட்டுரு. நானே எப்படி இங்க இருந்து வெளில போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன், நீ வேற. ஆமா நீ எப்படி போறதுன்னு தெரியல. டேய் நம்மளை காப்பாத்த நம்ம வீட்டாளுங்க வேணும். அப்படின்னா நம்ம வீட்டாளுகளுக்கு தகவல் போகணும். எப்படி தகவல் போகும்? நம்ம போன் எல்லாத்தையும் புடியும் கொண்டு வச்சு ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. எப்படி போன் பண்றது? டேய் இந்த கான்செப்ட் பாரு. அவர்கிட்ட நீ போய் எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி அவர் போனை வாங்கி அப்பாட்ட எப்படியா தகவல் சொல்லிடுறா ப்ளீஸ். சார் வணக்கம் சார். என்ன சார் உங்க போன் கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு கால் வீட்டுக்கு பண்ணிக்கிறேன் சார். எங்க வீட்டுக்கு தான் சார். ப்ளீஸ் சார் உங்க கால்ல வேணா விடுற சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ஒரே ஒரு கால் சார். நான் பண்ணிக்க. ரொம்ப நன்றி சார், நன்றி சார். பேலன்ஸ் இல்லையா சார்? இதுல பேலன்ஸ் இல்ல சார், யாருக்கும் கால் பண்ண முடியாது சார். அது தெரிஞ்சுதான் கொடுத்தேன். காலையில கோர்ட்டுக்கு போகும்போது 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி. சரியான பிச்சைக்கார பையன். செல்லுலையும் பணம் இல்லை, பேக்கெட்லையும் பணம். என்கிட்ட 100 ரூபாய் கேட்கறான் பிச்சைக்கார பையன். போயும் போயும் என்ன அவங்ககிட்ட மாட்டி விட்டு
என்னங்க கோபி இன்னும் யாரையும் காணும். எனக்கும் அதே கவலையாதாம்மா இருக்கு. ராத்திரி போன்ல என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னான். கிளம்பி நேரம் இங்கே வந்துருங்கன்னு சொன்னேன். இவ்வளவு நேரம் ஆகுது, ஆளை காணும். சிங்கமுனரில இருந்து வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுமா? எனக்கு பதட்டமா இருக்குங்க. போனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எதை நினைச்சு கவலைப்பட்ட சொல்லு. வாங்க சார். இதான் உங்க வீடா? ஆமா சார், இந்த வீடு தான். உள்ளார வாங்க. வாங்க ஐயா வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கங்க. எல்லாரும் கல்யாணத்துக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமாங்க. சம்சாரம் இது என் மக. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சரி கிளம்பலாமா? அதே ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையா? என்ன சொல்றீங்க? அதான் அங்கிருந்து எல்லாம் கிளம்பிட்டாங்கன்னு சொன்னீங்க, அப்புறம் என்ன பிரச்சனை? கிளம்பிட்டாங்க, ஆனா இங்க வரல. எனக்கு என்னன்னா கிளம்பி வரப்ப குமாரோட ஆளுங்க தடுத்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்களோன்னுட்டு தான். அப்படியே ஏதாவது பிரச்சனையா இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணிருப்பாங்கல்ல. எங்க நேரமே சரியில்லைங்க. எல்லா பிரச்சனையும் தானா தேடி வருது. பதட்டப்படாதீங்கம்மா. பிரச்சனை அடிதடினா ஸ்டேஷனுக்காவது தகவல் வந்திருக்கும்ல. இருங்க, நான் சிங்கமுனரி ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கறேன். கோபி. அப்பா நான் காஜா பேசுறேன்ப்பா. காஜா, என்னாச்சு? எங்க இருந்து பேசுற? கோயிலுக்கு போயிட்டீங்களா எல்லாரும்? இங்க வேற பிரச்சனைப்பா. என்ன? ஆமாப்பா, கோபி அண்ணனே என்ன எல்லாரும் திருப்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சிட்டு வந்து அந்த இன்ஸ்பெக்டர் எங்களை. என்னடா இன்ஸ்பெக்டர்? என்னடா இன்ஸ்பெக்டர்? யாராவது போன்ல? சார் அது வந்து யாராவது போன்ல? யாராவது போன்லனா? சார் படா படா. என்னைய வேலை பாக்குறீங்க? அவன் பாட்டுக்கு போன் எடுத்து பேசிட்டு இருக்கான். டேய் சொல்றா, யார் போன் அது? எங்க அண்ணன் போன். இன்னும் அண்ணன் போன். என்னைய பண்றீங்க இங்க எல்லாரும்? நண்டு மாதிரி இருந்துகிட்டு ஸ்டேஷன்லயே திருடி இருக்காயா? ஹலோ, அது எங்க போன்? சார் சின்ன பையன் எதுக்கு சார் அடிக்கிறீங்க? நீ பெரிய ஆளு தானே, உன்ன அடிக்கலாமா? ஐயா சொல்லுங்க ஐயா. திருப்பத்தூர் இன்ஸ்பெக்டர் சிங்கார வேலைனா? நான் காரைக்குடி டிஎஸ்பி பேசுறேன் ஐயா. ஐயா சொல்லுங்க. ஏயா, பொம்பளை பிள்ளைங்களை காப்பாத்திட்டு அந்த கோபின்னு ஒருத்தர் தூக்கி உள்ள வச்சிருக்கீங்களா? ஆமா ஐயா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம். மரியாதை வெளியே விடுங்க. வெளியே விட்டுட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியா? சரிங்க. சார் கோபிங்கிறது யாரு? நான் தான் சார். சாரி சார், ஏதோ தப்பு நடந்து போச்சு. கான்ஸ்டபிள் எல்லாரும் போனையும் எடுத்து கொடு. இந்தாங்க சார். சார் நீங்க நல்ல குடும்பத்துல இருந்து வந்திருக்கீங்கன்னா எனக்கு இப்பதான் சார் தெரிஞ்சது. எப்படி சார் திடீர்னு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், ஒண்ணு இல்ல. வாங்க வாங்க சார், வாங்க சார், வாங்க எல்லாரும் வாங்க. சந்தேகமே இல்ல, இவர் என்னைய மாதிரியே தான். வாங்க. இங்க வந்து நிக்கிறீங்களா? நீ தானே கூட்டு வந்த, அது கூட தான் இருக்கணும். ஒரே டார்ச்சரா இருக்கு. கோபி, ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்துட்டீங்களா? வந்துட்டோம்ப்பா, அங்கேதான் வந்துட்டு இருக்கோம். ஆமாப்பா, என்னன்னு தெரியல, திடீர்னு இன்ஸ்பெக்டர் அவ்வளவு மரியாதை பண்ணி எங்களை வெளில அனுப்பிச்சிட்டாரு. அதெல்லாம் நேரில் வா சொல்றேன். சரிங்கப்பா, இப்ப நாங்க நேரா வீட்டுக்கு வந்துடுறோம். வேண்டாம்ப்பா, நேரம் இல்ல. நீங்க எல்லாரும் பரமையும் ரமேஷையும் கூட்டிக்கிட்டு புறப்பட்டு நேரம் வைரவம்பட்டி கோயிலுக்கு வந்துருங்க. கல்யாணத்தை முதல்ல முடிக்கணும். சரிங்கப்பா. அப்பா, எங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் மட்டும் எடுத்து வச்சிருங்கப்பா. நாங்க கொண்டு வரோம், நீ ஒன்னும் கவலைப்படாத. சொல்லுங்க தான். நாங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ரமேஷ் இங்கதான் இருந்தாப்ல. பரமையும் ரமேஷையும் கூட்டு வர்றோம். நேரா வைரவம்பட்டி கோயில்ல 2 பேரும் கல்யாணம். நீங்க எல்லாம் கிளம்பி அங்க வந்துருங்க. சரிங்க தான். அப்பா, அண்ணே காஃபி வாங்கிட்டு வாங்க. சரிம்மா, வாங்கிட்டு வந்துடுறேன், பாத்துக்குங்க. அப்பா எல்லாரும் வந்துட்டாங்களா? இப்பவே ரமேஷ்க்கும் பரமுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சொல்றாங்க. நாங்க போறோம்ப்பா. ரொம்ப சந்தோஷமா. போகும்போது மறக்காம தாலி எடுத்துட்டு போங்க. மாமா, எனக்கு இவரை நினைச்சதான் பயமா இருக்கு மாமா. மூர்த்தியை நான் பாத்துக்கிறேம்மா.
கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். தாலி கட்டிட்டான்ற வெற்றி செய்தியோட வாங்க. போங்க. போகும்போது வீட்டுக்கு போயிட்டு போங்க. சும்மாரா திட்டுவாரு. வெயில் அடிக்குதுடா. அண்ணன் அடிப்பாடுறோம். டேய் அண்ணன் நைட்டு ஃபுல்லா தண்ணி அடிச்சு தடிக்க வந்துருப்பாரா? ஆமாடா. இங்க பாடுறா, எந்திரிச்சா முதிப்பாரு. எவ்வளவு நேரம் தான் இங்கே உட்காந்துருக்குது? என்ன சொல்ல சொல்ல. அச்சோ. அண்ணா எங்கடா அவன்? யாருண்ணே? என்ன அடிச்சு போட்டு போனா எங்கடா அவன்? என்னது அடிச்சு போட்டாங்களா? யாருண்ணே சொல்லுண்ணே, யாரு? ஆமாண்டா, என்ன அடிச்சு போட்டு பரம தூக்கிட்டு போயிட்டான்டா. என்னது அண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்களா? அண்ணே எப்பயும் நீ தான் அடிப்ப, அப்புறம் நம்ம தோத்துட்டுமா? தோத்துட்டேனா? நைட்ல எங்கடா போனீங்க? அண்ணே சரக்கு அடிச்சுட்டு மட்டே ஆயிட்டோம். மாடு மாடு வந்து ஈ ஓடிட்டு இருக்க. தண்ணி போட்டு மடியாட. தண்ணி போட்டு மடியாடிங்களா? தண்ணி ஒருத்த வந்து அடிச்சு போயிருக்கான். ஏடா தண்ணி போட்டு மடியாடிங்களா? அப்பா டேய் வாங்கடா டேய் வாடா வந்து கட்ட வச்சுங்க டேய். டேய் எவன்டா டேய்? டேய் 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 எத்தனை பேர் வந்திருக்கீங்க டேய்? என்ன அடிச்சது இல்லாம எங்க அப்பா அடிச்சு போடுங்க டேய். யோ ஒண்ணே யாரே கட்டி போடுது? அந்த லூஸ் சம்பந்தி கூட 2 பேர் வந்தாங்கடா. அவங்க அடிச்சு கட்டி போட்டு போயிட்டாங்க. உன்னை எதுக்கு படிச்சாங்க? என் கதையை சொல்லண்டா. குமாரே உனக்கு ரத்தம் வருது. உன்னை யார் அடிச்சது? நீ உன் வாழ்க்கை கதையை சொன்னியா? யோ அப்பன் பக்கத்துல அப்பிடுவேன். டேய் என்ன ஒருத்தர் அடிச்சு போட்டுருக்கான். எங்க அப்பனை 2 பேர் அடிச்சு போட்டுருக்கான்டா. எத்தனை பேர் வந்திருக்காங்க டேய்? இதுக்கெல்லாம் காரணம் அந்த நெல்லி ஆண்டவர் தான் இருப்பான். அவன் மகனை டேய் டேய் ஜோசியனுக்கு என்னாச்சு பாரு. ஜோசியரே ஏந்திரி. நான் இங்க படுத்து எடுக்க ஒன்னு அடிச்சிட்டாங்களா? யாரும் அடிக்கல, நான் தான் அடிச்சேன். தம்பி கிளம்பலையா? கல்யாண மாப்பிள்ள குளிச்சு ட்ரெஸ் மாத்தாம முகூர்த்தத்துக்கு நேரம் இல்லையா? இது என்ன காதல சீவடிற மாதிரி ரத்தம்? கோபம் இருக்கீங்களோ? மூக்கு ரொம்ப சிவந்திருக்கு. அப்ப இங்க நடந்தது எதுவுமே உனக்கு தெரியாது. என்ன நடந்துச்சு? டேய் ஜோசியனுக்கு இங்க என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கடா. ஏய் ஒன்னு விடாம சொல்லணும். அம்மா 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 என்னமாச்சு? டேய் வாங்க டேய். என்னமாச்சு? வா வா எந்திரிமா எந்திரிமா. என்னமாச்சு? அம்மா அம்மா என்ன ஒரு தடுத்தாண்டா. நான் பிறந்ததுல இருந்து யார்கிட்ட அடி வாங்குனது இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் கொப்பள நான் தாண்டா அடிச்சிருக்கேன். இப்போ ஒருத்த என்னைய அடிச்சிட்டான்டா. அவனை விட கூடாதுடா. அம்மா அவன் கட்ட போட்ட சட்டை போட்டுதானா? ஆமாடா. இந்த ரமேஷ் அவனை கோவி வச்சாரு சொன்னேடா. ஐயோ 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 ஆரம்பிச்சுட்டானா? ஆமாமா, மகாலட்சுமி மாதிரி இருந்தியலே, இப்ப தெய்வ மகன் சிவாஜி மாதிரி ஆக்கிட்டானேம்மா. கை வச்சுட்டானா? அவன் ராசி அப்படிமா? அவன் ராசியை இப்ப இங்க சொல்லவும் முடியாது. யார் அவன்? சொக்கலிங்க மயன், அந்த மயிலோட அண்ணன் மயன். ஏய் போடா, போய் அந்த பரமும் அவனும் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே தகவல் சொல்லு. போடா. டேய் குமாரு, உன்னையும் அடிச்சிட்டான் என்னையும் அடிச்சிட்டான். அப்பாவும் அடிச்சிருக்காமா? அப்ப ஆள் அவுட்டா? போட்டு நீ அவுட் ஆயிடுவ. கார் எடுத்துட்டு போடா. வேட்டி டேய் குறா. அம்மா மாதிரியே கலப்பிக்கிட்டு வராரு. டேய் அவன் குடும்பத்துல எவனையும் விடக்கூடாதுடா. எவனை பார்த்தாலும் சீறி எறியணும்டா. டேய் கோத்தவர் எவனையும் சீவி பார்த்தது இல்லைல. வாடா இப்ப எத்தனை பேர் சீவரேன் பாரு. அம்மா இருமா.
டேய் அந்த மயிலும் தேவன் எங்கடா இருக்காங்க? ரூம்ல தானே இருக்காங்க. மயில் கூட ரூம்ல தானே படுத்து கிடங்க. அம்மா இவங்கள போடுற போட்ல அவங்க பரமுவை கூட்டு வந்து என் காலில் விட வைக்கிறேமா. வாமா.